கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே அதிக சந்தோஷம் அடைகிறேன். விசேஷத்தவனமாய் சபை கூடி ஆராதிக்க முடியாத இக்கட்டான நிலைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்றாலும் தேவன் அவரை துதிக்கிறதிலும் மகிமைப்படுத்துகிறதிலும் ஆராதிப்பதிலும் அவருடைய வார்த்தை கொடுப்பதிலும் யாராலும் தடை செய்ய முடியாதபடி இந்த ஊழியத்தையும் கர்த்தர் கனப்படுத்தி நேர்த்தியாய் நடத்தி வருகிறார். இந்த நாளிலே இந்த யூடியூப் சேனல் வழியாக என்னோடு இணைந்து நீங்கள் மகிமைப்படுத்த இருக்கிறீர்கள். தேவனே, உடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலே பயத்தோடு பக்தியோடும் பரிசுத்தத்தோடும் இந்த யூடியூப் சேனலை பார்ப்பவர்கள் உங்க கையில் இருக்கிற செல்போன் முன்பதாக அல்லது டிவிக்கு முன்பதாக பயத்தோடு அமரும்படியாய் பரிசுத்தத்தோடு அமரும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். காரணம், அவர் பரிசுத்தர், சர்வ வல்லவர். அவரை ஆராதிக்கிற இந்த தினத்தில் அவர் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தம் எனக்குள்ள தாரும் என்று சொல்லி செபித்தவருடைய கருத்துல இந்த கூடையை ஒப்பு கொடுக்க போகிறோம். கண்களை மூடி நாம் செபிக்கலாமா எல்லாரும்? பிரைஸ் தி லார்ட். பரலோகத்தின் நல்ல பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளின் நல்ல காலை பொழுதற்காய் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். குறிப்பாய் இந்த நொடி வரைக்கும் உம்முடைய கிருபை எங்கள் மேல நீர் அனுப்பி உம்முடைய இரக்கத்தை வைத்து காப்பாற்றி இந்த நாளை காண உதவி செய்தீங்களே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் சொல்ல முடியும், நாங்கள் நிற்கிறோம், நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். உம்முடைய கிருபை ராஜா, உம்முடைய இரக்கம், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அது நிமித்தமே நாங்கள் உம்மை துதித்து மகிமைப்படுத்தி ஆராதித்து எங்க பிழைப்புக்கேற்ற வார்த்தைகளை உம்மிடத்தில் பெற்றுக்கொள்ள இந்த நாள்ல இந்த இடத்துல வந்து நின்று ஆண்டவரே காத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தாம் எங்களோடு இடைபடும். நீ பரிசுத்தமா இருக்கிறபடினால நாங்களும் பரிசுத்தத்தோடு இந்த ஆராதனையில கலந்து கொள்ள ஆண்டவரே அந்த தகுதி எங்களுக்கு தார். ஏற்பட்ட ரத்தத்தினால் எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே மாசர கழுவும். அதே போல பயத்தை தார். ஆண்டவரை நாங்கள் சேவிக்கிறோம் என்கிற பயத்தையும் நடுக்கத்தையும் எங்களுக்குள்ள தார். நாங்கள் உம்மை துதிக்கும் போதும் பாடும் போதும் வார்த்தைகளை கேட்கும் போதும் தெய்வ பிரசன்னம் எங்கள் மத்தியில இறங்கட்டும். ஆண்டவரே, இந்த தெய்வ பிரசன்னத்துக்கு முன்பதாய் நாங்கள் நடுக்கத்தோடு அமர்ந்து ஆராதிக்க ஆமென், அதுல நீங்க மகிமைப்பட நாங்கள் வேண்டி உம்முடைய கரத்தில் இந்த வேலையை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் கர்த்தாவே இதை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் இறங்கட்டும், ஆளுகை செய்யட்டும். அதுபோல கர்த்தாவே எங்களோடு இணைந்து துதிக்கிற பிள்ளைகளுடைய துதி கன மகிமைகள் ஏற்றுக்கொண்டு அதற்குரிய நன்மை ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்கு நீ தந்தருளுவீராக. ஆமராஜா, மாத்திரமல்ல எங்களோடு நீ பேசு. தயவு செய்து எங்க ஆவியானவர் இன்றைக்கு என்ன பேச சித்தமோ அதை பேச நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் இடைபடும். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். ஆண்டவரே, இந்த யூடியூப் சேனல் வழியாக ஆண்டவரே இது ஒளிபரப்ப காரணமா இருக்கிற ஆண்டவரே அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மேல ஆசீர்வாதத்தின் காரணம் அமரட்டும். ஆசீர்வதியும் ஆண்டவரே, இதற்காய் பாடுபடுகிற தன்னை அர்ப்பணித்திருக்கிற அர்ப்பணிப்புக்கு ஏற்ற நன்மைகளை ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து நீர் நிச்சயம் ஆசீர்வாதத்தை அன்பை வெளிப்படுத்தும்படி நான் செபிக்கிறேன். நாம மட்டும் மகிமைப்படட்டும். நீரே எல்லா துதிகள மகிமை ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாள்ல நம்மை ஜீவனோடு வைத்து பாதுகாத்து நம்ம நேர்த்தியாய் நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். என்னுடைய வாழ்க்கையில ஒரு குறைவும் இல்லை. காரணம், அவரின் மேய்ப்பராய் இருக்கிறார், அவர் என்னை நடத்துகிறவராய் இருக்கிறார். மரண பள்ளத்தாக்கிலும் கூட இருந்து என்னை காப்பாற்றுகிறவர். கோலினால் தடியினால் அவர் என்னை என்ன செய்கிறவர்? வேதவசனம் சொல்லுகிறது, என்னை தேற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அதனால நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஆகவே என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வில குறைகள் என்பது ஏது என்று சொல்லி நல்ல ஒரு பழைய பாடலை என்னோட இணைந்து பாடி மகிமைப்படுத்தலாமா? ஒருவேளை தெரியலன்னு சொல்லிச்சுன்னா
நீங்க கற்றுக்கொள்ளுங்க. என்மைப்பராய் இயேசு இருக்கின்ற போது, இந்த வரி நான் சொல்றேன்னா நீங்க அதை என்ன செய்யுங்க, பின்னால கற்றுக்கொண்டு பாடும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? அப்ப நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என் மெய்ப்பரா இருக்கிறபடினாலே என் வாழ்க்கையில குறைகளே இல்லை என்று சொல்லி சொல்லுங்க. குறைகள் வெட்கப்பட்டு ஓடிவிடும். கர்த்தர் நம் மெய்ப்பரா இருக்கிறார். பாடலாமா சந்தோஷமா? பிரைஸ் தி லார்ட். இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் மேய்ச்சலிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே, என்னை அவர் பசும்புல் மேய்ச்சலிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே, என்றும் இன்பம் ஆஹா, என்றும் இன்பம் ஆஹா, என்றென்றும் இன்பம் அல்லவா, என்றும் இன்பம் ஆஹா, என்றும் இன்பம் ஆஹா, என்றென்றும் இன்பம் அல்லவா. இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் அன்பால் நிரப்பியதா, எல்லோருக்கும் நண்பராயாகியதா, என்னை அவர் அன்பால் நிரப்பியதா, எல்லோருக்கும் நண்பராயாகியதா, என்னுள் நம்பி ஆஹா என் தேவனை ஆஹா என்னால் புகழ்ந்திடுமே, என்னுள் நம்பி ஆஹா என் தேவனை ஆஹா என்னால் புகழ்ந்திடுமே. இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? லல்லா 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 இரண்டாவது பாடலாக தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றியே. தேவனை உயர்த்தி துதியுங்கள் என்று சொல்லி, தேவனுடைய செயல் எப்பொழுதுமே அதிசயமானது. அதிசயமான தேவனை இந்த நாளிலே சொல்லி துதித்து மகிமைப்படுத்தலாமா? தேவனை உயர்த்தி துதியுங்கள். உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை
உயர்த்தி துதியுங்கள். அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். தேவனின் செயல் அதிசயம் என்று சொல்லி, தேவனின் செயல் அதிசயம் என்று சொல்லி, தேவனை உயர்த்தி துதியுங்கள். அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். கொடியவரின் சீர் கடுமையாய் வரினும் திட பலனும் கடை கலமுமான, கொடியவரின் சீர் கடுமையாய் வரினும் திட பலனும் கடை கலமுமான, படும் பலவந்தரான வாரம் என்றும் ஆரவாரம் என்றுமே, படும் பலவந்தரான வாரம் என்றும் ஆரவாரம் என்றுமே. தேவனை உயர்த்தி துதியுங்கள். அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். இவர் நம் தேவன், இவர் நம்மை ரட்சித்தார், இவரின் ரட்சிப்பினால் களி கூர்ந்திடுவோம். இவர் நம் தேவன், இவர் நம்மை ரட்சித்தார், இவரின் ரட்சிப்பினால் களி கூர்ந்திடுவோம். இவர் பகைவரை வென்று கீழ்ப்படுத்தினார், இவர் பகைவரை வென்று கீழ்ப்படுத்தினார். தேவனை உயர்த்தி துதியுங்கள். அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். மறைவிடமும் உண்டு மன்னரின் ஜனத்திற்கு குறை விசாரிக்கும் கோபத்தினாலில், மறைவிடமும் உண்டு மன்னரின் ஜனத்திற்கு குறை விசாரிக்கும் கோபத்தினாலில், அறைக்குள் மறைந்து ஆனந்திக்கும் சபை, ஆனந்திக்கும் சபை, அறைக்குள் மறைந்து ஆனந்திக்கும் சபை, ஆனந்திக்கும் சபையே. தேவனை உயர்த்தி துதியுங்கள். அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். தேவனை உயர்த்தி, தேவனை உயர்த்தி துதியுங்கள். அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். தேவனின் செயல் அதிசயம் என்று சொல்லி, தேவனின் செயல் அதிசயம் என்று சொல்லி, தேவனை உயர்த்தி துதியுங்கள். அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். தேவனை உயர்த்தி துதியுங்கள். அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். கர்த்தருடைய நாமத்தை நாம் ஆராதிக்கும் பொருட்டு தயவு செய்து எல்லாரும் பயத்தோடு பக்தியோடு இருந்த இடத்துல நீங்கள் எழுந்து நின்று அவருக்குரிய மகிமை சேர்க்கலாமா? சபையில ஆராதனை வேலையில எப்படி எழுந்து நிற்கிறீர்களோ அப்படி இந்த நாளில எழுந்து நின்று 5 அல்லது 10 நிமிடம் கர்த்தருக்காக எழுந்து நின்று ஆராதிக்கலாமே. ஆராதனைக்கு உரியவர், வானத்தை பூமி உண்டாக்கினவர், உங்களையும் அவர் தனக்கென உண்டாக்கி இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி நம்மை துதிக்கும் பொருட்டே உண்டாக்கப்பட்ட ஜனமாய் நான் அவருக்காய் பிரித்து கொண்டாரே.
உங்களுடைய வாயில இருதயத்துல துதியை எதிர்பார்த்து நம்மளுடைய வீடுகளில் அவர் இந்த நாள் இறங்கி இருக்கிறார். நீங்க துதிங்க, தேவனுடைய பிரசன்னத்தை நிச்சயம் உணர்வீர்கள். இந்த ஊரடங்கு காலத்திலும் கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணி போல நம்மை பாதுகாத்து கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே என்று என்னோட இணைந்தவரை ஆராதித்து மகிமைப்படுத்தலாம். எல்லா கண்களை மூடி நல்லவரே, வல்லவரே, நன்மைகளின் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. என்னோடு அவர் நல்லவர், அவர் வல்லவர், நன்மைகள் செய்பவர் என்று சொல்லி இணைந்தவருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தலாமா? நல்லவரே, வல்லவரே, நன்மைகளின் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே, வல்லவரே, நன்மைகளின் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி எல்லாரும் சொல்லலாம். நன்றி நாமத்தை உயர்த்தி சொல்லுகிறாண்டவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தை. நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடும். சொல்லுகிறாண்டவரே, இந்த நாள்ல சொல்லி துதிக்கிறேன். இயேசுவை போற்றிடுவே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகளின் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே, வல்லவரே, நன்மைகளின் வாழ்வில் செய்பவரே. Praise the Lord Jesus. கடந்த நாள் முழுவதும் கண்மணி போல நீ பாதுகாத்துக் கொண்டாரே என்று சொல்லி அந்த தெய்வத்தை நான் மனதார துதித்து மகிமைப்படுத்துவேன் சொல்லி என்னை என்னோடு சொல்லமா? கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தின. சொல்லாமலும் கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தை. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தை. துன்பங்கள் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினார். சொல்லலாமா? துன்பங்கள் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினார். கண்மாலை தேவன் என்னோடு இருக்க கலக்கம் இல்லை என் வாழ்வில். சொல்லலாமா? தெய்வமா? கண்மாலை தேவன் என்னோடு இருக்க கலக்கம் இல்லை என் வாழ்வில். மறுபடியும் கண்மாலை தேவன் என்னோடு இருக்க கலக்கம் இல்லை என் வாழ்விலே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. சொல்லுங்க. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தை. நன்றி சொல்லி
இயேசுவின் நாமத்தையே நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நானும் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால் சொல்லுவோம் என் உள்ளம் நிறைந்து நானும் இயேசுவை போற்றிடுவேன். நல்லவரே வல்லவரே எல்லாரும் நன்மைகளின் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வில் செய்பவரே. Praise the Lord. நல்லவராக நன்மை செய்கிறவராக எங்களோடு நீங்கள் நடத்தின தெய்வம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அலைமோத வாழ்விலும் அசையாமல் செல்லும்படி நங்கூரமான தெய்வமாய் எங்களோடு பயணிக்கிற தெய்வம் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அலைமோதும் வாழ்வில் அசையாமல் இருக்க நங்கூரமாக இருப்பவரே. அலைமோதும் வாழ்வில் அசையாமல் இருக்க நங்கூரமாக இருப்பவரே. காற்றையும் கடலையும் அதட்டி அமைதி படுத்தினதும் உங்கள் கிருபையே. காற்றையும் கடலையும் அதட்டி அமைதி படுத்தினதும் உங்கள் கிருபையே. உங்கள் கிருபையே, உங்கள் கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. 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 உம்மாலே எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சொல்லலாமா? உம்மாலே எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். கரடு முரடான பாதைகளில் வெளிச்சமாய் எங்கும் இருப்பவரே. கரடு முரடான பாதைகளில் வெளிச்சமாய் என்றும் இருப்பவரே. மணிகளில் எல்லாம் தூதரை அனுப்பி காப்பதும் உங்கள் கிருபையே. மணிகளில் எல்லாம் தூதர்கள் அனுப்பி காப்பதும் உங்கள் கிருபையே. உங்கள் கிருபையே சொல்லுங்க. உங்கள் கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. உங்கள் கிருபையே, உங்கள் கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. உங்கள் கிருபையே, உங்கள் கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. உங்கள் கிருபையே, உங்கள் கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. உம்மாலே எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மாலே எல்லாம் கூடும். சொல்லுங்க ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உங்கள் கிருபையே, உங்கள் கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. உங்கள் கிருபையே, உங்கள் கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. உங்கள் கிருபையே, உங்கள் கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. உங்கள் கிருபையே, உங்கள் கிருபையே
கிருபை எங்களை அதிகமாய் தாங்கினது, அதிகமாய் எங்களை நடத்தினது. இப்படி ஒரு நல்ல தெய்வத்தை எங்கள் தெய்வமாய் கொண்டிருக்கிறபடினா மிக்க சந்தோஷமாய் நாங்கள் உங்களை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஷலலா, ஹல்லேலூயா, ஷலலா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா நீ வானத்துக்கும் பூமிக்கும் சர்வதிகாரமுடையது. நீங்க மட்டும்தான் துதிக்கு பாத்திர, நீர் மட்டும்தான் மகிமைக்கு உரியவர். ஒருவர் இல்லாமல் இந்த உலகத்தில் வேற யாருக்கும் ஆண்டவரே நாங்கள் துதியோ கனத்தையோ மகிமை செலுத்த முடியாது, மாட்டோம். காரணம் நீர் மாத்திர அதற்கு பாத்திரர். உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், உமக்கே துதியை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை காப்பவர், எங்களை போஷிப்பவர், எங்களை தாங்குகிறவர், எங்களை தப்பு வைக்கிறவர், கண்மணி போல எங்களை பாதுகாக்கிறவர். அதனால நமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி இந்த ஆராதனை பிரகாரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஏற்று மீதமுள்ள செய்திகளை முழுவதையும் நீ பொறுப்படுத்திக் கொள். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில் வந்து நின்று பேசும், நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மீண்டும் மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். பரிசுத்த ஆவியானவரே, என்னோட இந்த வேலையில் என்ன பேச சித்தமா இருக்கிறீரோ நீ பேசும் என்று சொல்லி நாம் காத்திருப்போம். பேசுவது மனிதன் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் தான் சபைகளிலே எழுந்தருளி பேசுகிறவர். அவர் பேச பயன்படுவது மாத்திரமே ஒரு மனிதன். ஆகவே வார்த்தைகள் முழுவதும் பரத்தில் இருந்து கர்த்தர் தன் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு அதிகமாய் இடைப்படட்டும். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு பேச இருக்கிறார். ஆசீர்வாதத்துக்கான செய்தி, எச்சரிப்புக்கான செய்தி. ஆனால் இன்றைக்கோ ஆலோசனை தருகிற வார்த்தையாக இந்த நாள் கர்த்தர் நம்மோடு பேச இருக்கிறார். பவுல் பிலிப்பியருக்கு என்று சொல்லி இந்த வார்த்தையை அவர் எழுதி வைத்திருக்கிறார். கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. இன்றைக்கு நமக்குள்ள எப்படிப்பட்ட சிந்தை காணப்படுகிறது? நாம் மனிதர்களா இருக்கிறோம், மாம்சத்தில் இருக்கிறோம். ஆனால் மனிதனுக்கும் மாம்சத்துக்கும் உண்டான சிந்தை தானே நமக்குள்ள காணப்படுகிறது. ஜென்ம சுபாவமுள்ள ஒரு மனுஷனாய் அந்த மனுஷீக சுபாவத்திலே அந்த சிந்தனையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பவுல் நமக்கு சுட்டி காட்டும் போது, எப்படி முதல் வசனத்தில் இருந்து நீங்க வீடுகளில் படித்துக் கொள்ளுங்கள், நான் அதை உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அதனால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும்
வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மன தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையே நோக்குவானாக. இது முன்கூட்டி சொன்ன ஒரு வார்த்தை. ஆனால் தேவைப்படுகிற ஒரு காரியம் என்று சொன்னால் உங்க சிந்தை எப்படி இருக்கணும், இப்படி நடந்து கொள்ளுங்கள் என்று முதல் 4 வசனம். ஆனால் உங்கள் சிந்தை எப்படிப்பட்ட சிந்தையா இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், நமக்கு ஒரு நல்ல தேவனாக நல்ல தெய்வமாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எப்படி நடந்து கொண்டாரோ, இந்த பூமியில அவர் மனிதனாய் மாம்சத்தில் வெளிப்பட்ட போதிலும் கூட அவர் எப்படிப்பட்டவராய் நடந்து கொண்டாரோ அப்படிப்பட்டவர்களாய் நீங்களும் நடந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்டவருடைய சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அதைத்தான் அழகா கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தை. ஆனா நமக்குள்ள எப்படிப்பட்ட சிந்தைகள் இருக்கிறது என்று சொல்லி சில இடத்துல பவுல் சுட்டி காட்டுகிறார். பாருங்களேன், நமக்குள்ள எப்படிப்பட்ட சிந்தைகள் பாருங்க. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 16வது வசனத்துல வாசிக்க கேட்கலாம். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அதாவது ஆவிக்கு உரியவர்களை குறித்து முதல்ல அந்த சந்தோஷமா அந்த வார்த்தைகளை சொல்லலாம். ஏன்னா ஆவிக்குரியவர்களிடத்துல என்ன சிந்தை தான் இருக்கும் என்று சொன்னால், ஒரு மனுஷன் தொடர்ந்து 4 வாரம் நான் இந்த வார்த்தைகளை நான் சொல்லி வருகிறேன். ஜென்ம பாவம் உள்ளவனுக்கு வேதத்திலே சொல்லப்படுகிற எந்த ஆலோசனையோ எந்த வசனமோ எந்த வார்த்தையோ அது அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். ஜென்ம பாவம் உள்ளவனுக்கு. ஆனால் ஆவிக்குரியவர்களுக்கோ எல்லாவற்றையும் நிதானித்து அறியத்தக்கதான ஒரு நல் நடத்துதல் அவனுக்குள்ள இருக்கும். காரணம், அவனுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். அவன் ஆவிக்குரியவனாய் இருக்கிறான். அவனுக்குள்ள என்ன சிந்தை இருக்குமா? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அப்போ முதல்ல ஒரு மாமிச மனிதனானவன் அவனிடத்துல ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை வாழுகிறவனாய் அல்லது ஆவியானவர் அவனுக்குள்ள இருக்கிறவராய் இருந்தால் என்ன சிந்தை தான் இருக்கும் சொல்லுங்க? ஆவியின் சிந்தை தான் இருக்கும். ஆவியானவர் இல்லாதவன் இடத்துல என்னென்ன சிந்தை என்று சொன்னால் பாருங்க, அப்போஸ்தலர் 28வது அதிகாரத்துல 6வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடு நேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி அவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். பாருங்க, பவுலும் அவனோடு பல ஜனங்களும் கப்பலிலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் போது பெரும் காற்று மழை உண்டாகி அந்த இடத்திலே கப்பலில் பிரயாணிக்கும் போது காற்று மழை நிமித்தம் படகு உடைந்து ஜனங்கள் தங்களுக்கு கிடைத்த அந்த கப்பலினுடைய அந்த பலகை துண்டுகளை பிடித்து கரையேறுகிறார்கள். மெலிதா என்கிற தீவில் வந்து அவர்கள் இறங்குகிறார்கள். அங்கு தீவு ஜனங்கள் இந்த ஜனங்களை எல்லாம் பார்க்கிறார்கள். ஐயோ, இப்படி தப்பி கரை சேர்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அதை பார்த்தார். அப்பொழுது அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல. பவுல் அழகா சொல்லுகிற காரியம், அந்த வேலையில பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும், நான் உங்களுக்கு சும்மா இந்த சின்ன ஹிண்ட் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். அந்த குளிர் நடுங்குது பாருங்க. பல நாட்கள் கப்பலிலே பிரயாணம், பெரும் காற்று, மழை, அலசடை படுகிற ஒரு நிலை, கப்பல் உடைகிறது, தப்ப வழி இல்லாதபடி அந்த குளிர் மலைக்குள்ள அந்த பலகை துண்டுகளை பிடித்து கரையேறுகிற எவ்வளவு பெரிய கஷ்டம். அந்த இடத்துல மெலிதா தீவார் உங்களுக்கு ஆதரவா இருக்கிறார்கள். குளிர் காய்வதற்காக விறகுகளை சேர்த்து நெருப்பு மூட்டி அவர்களை சேர்த்துக் கொள்ளுகிறார்கள். அப்படி பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடும்போது ஒரு விரியன் பாம்பு
ஆனால் உரைத்து புறப்பட்டு அவன் கையை கவ்விக்கொண்டது. யோசிச்சு பாருங்க, அந்த பலகை துண்டெல்லாம் எடுக்கும்போது ஒரு விரியம் பாம்பு பயங்கர கோபத்துடன் வந்து பவுலுடைய கை என்ன செய்துதான் பிடித்து கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்த தீவு ஜனங்கள் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன் எண்ணம் என்ன எப்படி இருக்குங்க? அவன் ஒரு கொலைபாதகன். பாம்பு பிடிச்சதுன்னு உடனே அவன் கொலைபாதகன்ட்டாங்க. திடீரென்று நியாயம் இருக்கிற அளவுக்கு ஜட்ஜ்மெண்ட், இவன் கொலைபாதகன் தான். பாருங்க, அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகம் இல்லை. இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தான். கடைசியில இங்க வந்து பலியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இன்னைக்கு எத்தனை பேர் உடனடி நியாய தீர்ப்பு, இவர்கள் என்னமோ பரிசுத்தவான்களை போல மற்றவர்களுக்கு ஏதாவது ஒன்று சொன்னால், இவன் என்ன தப்பு பண்ணான்ல, அதுதான், வேற ஒரு காரணம் அல்ல. இவன் இந்த பேச்சு பேசினான்ல, அதுதான் இவனுக்கு இப்படி நேர்ந்தது. உடனே நியாய தீர்ப்பு. ஆண்டவர் சொன்னார், மற்றவர்களை குற்றவாளிகள் என்று நியாயம் தீர்க்காதிருங்கள். ஏன்னா நம்ம சைடு, நம்ம பக்கம் என்னென்ன குற்றம் குறைன்னு நமக்கு ஒண்ணு தெரியாது இல்லையா? ஆனா மற்றவர்களுடைய குற்றம் குறை, அவன் குற்றம் பண்ணினானோ இல்லையோ, தப்பு செஞ்சானோ இல்லையோ, ஆனா என்ன செய்வாங்க தெரியுமா? எப்ப பார்த்தாலும் மற்றவர்களையே கை நீட்டி குற்றப்படுத்திட்டு இருக்கிறதா. ஒண்ணு இல்ல, அந்த விறகுக்குள்ள பாம்பு இருந்துக்குது, உனக்கு தெரியாது. அந்த விரியன் பாம்பு இவனை பிடிச்சிச்சு, உடனே அவன் கொலைபாதகன். சமுத்திரத்துக்கு தப்பி வந்து பழியானது இவனை விடமாட்டேங்கன்னு சொல்லி இந்த பாம்பு கடித்ததை கொண்டு இவனை கொலைபாதகன் என்று தீர்மானிக்கிறார்கள். வித்தியாசமான ஒரு சிந்தைங்க. இன்றைக்கு உலக ஜனங்கள் எல்லாம் அப்படிப்பட்ட சிந்தைகள் தான். ஏதாவது ஒரு விபத்து நடந்து விட்டதோ, அல்லது அவர்களுக்கு ஏதாவது கடனாகி விட்டதோ, அல்லது ஆசீர்வாத குறைச்சலோ, அல்லது இல்லை என்கிற நிலையோ, அல்லது தரித்திரமோ, அல்லது கஷ்டமோ, உடனே சொல்லிவிடுவாங்க, அவங்க பாவி, அவன் பாவம் செய்தவன், அதனாலதான் அவனுக்கு அப்படி. ஆனா நாங்க பரிசுத்தவான்கள், எங்களுக்கு ஒன்று ஆகவில்லை என்று வருகிற செய்தியில உங்களுக்கு நான் சொல்லும் போது அது உங்களுக்கு நிச்சயம் விளங்கி கொண்டு கவனமா கேளுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாத இருந்தான். கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்லவா? கர்த்தர் ஒரு தீங்கும் அவனுக்கு அணுகாதபடி காத்துக் கொள்ளுகிற கர்த்தர். சொல்லுங்க அல்லேலூயா. ஊழியக்காரன் ஊழியம் செய்யும் போது பிதாவாகிய தேவன் அவனை கனப்படுத்துவார். ஒருவேளை நீதிமானுக்குன்னு சொல்லி அவன் கால்கள் இடறலாம், அவனுக்கு தீங்கு தீமை வரலாம், ஆனாலும் தீங்கு நின்று ஊழியக்காரனை கர்த்தர் கனப்படுத்தி பாதுகாத்து தப்புவித்து கனப்படுத்தி தலையை நிமிர பண்ணுகிற கர்த்தர். பவுல் அவன் செய்த காரியத்துக்கு ஏற்றபடி அந்த விஷப்பூச்சியை அவன் என்ன செய்தான் தெரியுமா? உதறின போது அது தீயில விழுந்து என்ன செய்தது? அது கருகினது. ஆனா பாக்குறாங்க, இவனுக்கு ஏதாவது ஆகுதா, இவனுக்கு ஏதாவது ஆகுதா, இந்த ஊழியக்காரனுக்கு ஏதாவது ஆகுதா? ஆனா அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவன் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது, முதல்ல கொலைபாதகன் நாங்க, சமுத்திரத்துக்கு தப்பி வந்து பழிவனை விடலே நாங்க, ஆனா இவன் வீக்கம் கண்டு சாவா அப்படின்னு அடுத்த எதிர்பார்ப்பு. ஒண்ணுமே ஆகல. காரணம் ஊழியக்காரனை கர்த்தர் கனப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. அவன் தப்பு பண்றானோ இல்லையோ, அவனுக்கு கர்த்தர் நிச்சயமாய், நம்முடைய உலக பாஷையில சொல்ல போனா, வக்காலத்து வாங்குற தெய்வம். மோசேயை பார்த்து அப்படிதான் சொன்னாங்க, எத்தியோப்பிய ஸ்திரீயை விவாகம் பண்ணினது நிமித்தம் இவனை கொண்டுதான் பேசுவாங்களோ, வேற யாரை கொண்டு, எங்களை கொண்டு பேச மாட்டாரோ. மிரியாமும் ஆரோனும் துடித்தாங்க. ஆனா கர்த்தர் மோசேக்காக போய் பரிந்து பேசினார், போய் சொன்னார், அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன், அவனை போல வேறொரு மனுஷன் சாந்த குணமுள்ளவனாய் இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. ஒருவேளை தப்பு பண்ணியிருக்கலாம், ஆனாலும் அவனை கர்த்தர் திருத்துகிறவர். ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்துருங்க. நீங்க கண்ட சிந்தையோடு அவனை பார்க்கணும்.
ஒரு ஊழியக்காரன் இப்படிதான் நீங்க பாக்குறீங்களா? ஆனா ஆண்டவர் ஊழியக்காரனை என்னாலும் தரம் குறையாதபடி பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தர். அப்படியே ஒருவேளை அவன் பாவம் செய்கிறவனா இருந்தாலும் கர்த்தர் அவனை சீர்படுத்தி தனக்கென முன்னிலும் பின்னலுமே அதிக கனத்தோடு அவர் நடத்துவார். இந்த நாளிலே இவன் வீக்கம் கண்டு சாவார்கள் என்று, ஆனா நடந்தது என்ன? அந்த இடத்திலே அவனுக்கு ஒரு சேதமும் வராததை கண்டு வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஐயோ, கடைசியில என்னவா சொல்லிட்டாங்க? தேவன் என்று சொல்லுகிறார்கள். சிந்தைகள் அப்பொழுது அவ்வப்பொழுது மாறிட்டே இருக்கு பாருங்க. நல்லா இருந்தா நல்லது பேசுவாங்க, கொஞ்சம் ஏதோ அவனுக்கு வலுவன நிலை வந்துச்சுன்னா வித்தியாசமா உடனே இட போட்டுருவாங்க. இவன் பாவம் செஞ்சு வந்திருக்கான், இவன் அநியாயம், இவன் ஒண்ணு படிக்கல, அது அப்படி இது இப்படி அவனை குறிச்சு சொல்லுகிற கேவலங்கள் கேட்க முடியாததா இருக்கு. ஆனா கர்த்தர் அவனுக்கு முன்பதாய் ஊழியக்காரரை தாள ஒட்டாதபடி அவர்கள் மத்தியில தலை நிமர பண்ணுவார். அப்போ ரெண்டாவது பாத்தீங்கன்னா வேறு சிந்தை உள்ளவர்களாய். அப்ப மனுஷ மாம்சத்துல அவனுடைய நடக்கைகளை கண்டு சூழ்நிலைகளை கண்டு வெவ்வேறு விதமாய் சிந்திக்கிறவர்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னொரு சிந்தை, மனுஷனுடைய சிந்தை எப்படி இருக்கும்? சங்கீதம் 66வது அதிகாரம் 18வது வசனத்துல என்னன்னு சொல்லி இருக்கிறாங்க தாவீது பாருங்களேன். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் ஆண்டவர் எனக்கு செவிக்கொடார். அக்கிரம சிந்தை, நான் முதல் சிந்தை எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை. இரண்டாவது ஊழியக்காரனோ விசுவாசிகளோ அவர்கள் தாங்கள் இருக்கிற நிலைகளை கண்டு வேறு சிந்தை உள்ளவர்களாக, அப்போ நிறத்துக்கு நிறம் மாறுபடுகிறது போல அந்த உயிரினத்தை சொல்ல விரும்பல. வேறு சிந்தை உள்ளவர்களாக தயவு செய்து கிறிஸ்துவ ஜனமே, உங்க முன்னால இருக்கிற ஊழியக்காரனோ விசுவாசியோ நீங்க பார்த்து எடை போட்டு உங்க இருதயத்துல சிந்தை சிந்தித்து அந்த சிந்தையை மற்ற மனுஷனிடத்துல போய் சொல்லிட்டு திரிகிற வேலையை தயவு செய்து இதை கேட்கிற யாரா இருந்தாலும் நிறுத்திக்கங்க. உங்களுக்கு என்ன சிந்தை இருக்குன்னு நினைச்சு சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் ஏவினார் தெரியுமா? கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ள காணப்பட வேண்டும். ஏன் பேசுற எனக்கும் தான், சொல்லப்படுகிற உங்களுக்கும் தான். மூணாவது பார்த்தோம் அக்கிரம சிந்தை. ஒரு சிந்தை என்று சொன்னால் நம்முடைய நினைவுகள் பாருங்க சீரா இருக்கணும், கிரமமா இருக்கணும், ஒரு ஒழுக்கமான சிந்தையா இருக்கணும். அக்கிரம சிந்தையோடு நீ போய் தேவனிடத்துல ஜெபிப்பாயானால் தேவன் உன் ஜெபத்தை கேளார், தேவன் உன் ஜெபத்தை கேட்க மாட்டார். நீ ஜெபிப்பதற்கு முன்பதாக உன்னுடைய மனம் முழுவதும், உன்னுடைய சிந்தை மண்டலம் முழுவதும் அக்கிரமத்தோடு அருவருப்போடு பாவத்தோடு போய் நின்று, அல்லது பொறாமையோடு எரிச்சலோடு பகையோடு கசப்போடு பிரிவினையோடு நீ போய் நின்று ஜெபிச்சா கர்த்தர் கேட்பார் நினைச்சிட்டேன். நெவர், ஒரு நாள் அவர் கேட்க முடியாது, கேட்கவும் மாட்டார். இதனால தேவச்சனமே கிறிஸ்துவின் சிந்தை முன்னிலே காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் உரைக்கிறார். எனக்கு உணர்த்தப்படுகிற நிமித்தமாய் எனக்கும் உங்களுக்கும் என் தேவன் இந்த செய்தியை கொடுக்கிறார் என்று சொன்னால் தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க தீர்மானம் எடுங்க. அடுத்து என்ன சிந்தை? அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 14வது வசனத்திலே, எபேசியர் 4:14, நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல் அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். குறிப்பா இதுல சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, வீணான சிந்தை என்று சொல்லி இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். வீணான சிந்தையோடு நாம் இராதபடி என்கிற ஒரு வார்த்தை நீங்க கீழ் வருகிற வசனங்களிலே அதை நீங்கள் பாருங்க. வீணான சிந்தை, என்றைக்கும் சிந்திக்கிற சிந்தைகள் அது வீணா இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். வீணான சிந்தையோடு நாம் இராதபடி
அந்த வசனத்தை நம்மளுடைய கத்திற்கு சுத்தமானால் அதை ஞாபகப்படுத்தி நான் சொல்லுகிறேன். வீணான சிந்தை, நம்ம சிந்திக்கிற சிந்தை பயனுள்ளதாயும் பிரயோஜனமானதா இருந்தால் பரவாயில்ல. ஆனா வீணான சிந்தையா இருக்கிற பட்சத்திலே நமக்கு அது பிரயோஜனம் இல்லாமல் இருக்குமே, அந்த சிந்தை நமக்குள்ள காணப்படக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறார். குறிப்பாய் அடுத்த ஒரு குறிப்பில் சொல்லப்படுகிறது. ரோமர் 8வது அதிகாரம் 6வது வசனமும் 7வது வசனமும் பவுல் அழகா சொல்லி இருக்கிறார் ரோமாபுரிக்கு சொல்லி அதை கேட்போம். 8வது அதிகாரம் 6-7. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாமிச சிந்தை மரணம். அப்போ மாமிசத்திலே சிந்திக்கிறோம் என்று சொன்னால் அது நிச்சயமாய் தேவனுக்கு விரோதமான பகை, தேவனுக்கு விரோதமான பகை. அதனால மாமிசத்திலே உட்கார்ந்து கண்டதையும் சிந்தியாதபடி, கண்டதையும் யோசியாதபடி நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஆவியானவர் கூப்பிடுங்க. ஆவியானவர் எனக்குள்ள நீங்க வாங்க. ஆவியானவர் கூட நம்மை சிந்திக்க வைப்பார். ஆவியின் சிந்தை, மனுஷனுக்கு ஆவியானவர் இருந்தா சிந்தை மண்டலத்தை முழுவதும் அவர் தன் கைக்குள்ள வைத்து கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்து மாமிசத்தின்படி உங்களை சிந்தியாமல் ஆவியானவர் தன்னுடைய சித்தத்தின்படி உங்களை சிந்திக்க வைத்து அவர் செயல்பட வைப்பார். அது உங்களுக்கு ஜீவனும் சமாதானம். இன்னைக்கு மாம்சத்துக்கு கடனாளிகளை கூட இருக்கக்கூடாதுன்னா ரோமர்ல 8வது அதிகாரத்துல எத்தனை வசனம் 12வது வசனத்துல நான் படிக்கிறேன். ஆகையால் சகோதரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. அப்போ மாமிசம் உங்களை சிந்திக்க வச்சு மாமிசத்தின்படி உங்களை நடக்க வைக்கும். அந்த மாம்சத்துக்கு நீங்க கடனாளிகள் அல்ல. அப்படின்னா யாருக்கு கடனாளிகள்? பரிசுத்த ஆவியானவருக்கு தான் கடனாளிகளா இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம நடத்தணும். அதுதாங்க ஜீவனும் சமாதானமும். நான் சொன்னதுல உங்களுக்கு விளங்கி இருக்கும். கிறிஸ்துவின் சிந்தை சொன்னேன். மனுஷருடைய வேறு சிந்தைகள் அக்கிரம சிந்தை, வீணான சிந்தை, மாம்ச சிந்தை என்று சொல்லி கடைசியான ஒரு சிந்தை நான் சொல்லிட்டு குறிப்புகளுக்கு போறேன். மத்தேயு 1வது அதிகாரம் 18வது வசனம் தொடங்கி 20வது வசனம் வரைக்கும். மத்தேயு 1வது அதிகாரம் 18 முதல் 20 வரை. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. பாருங்க, அதாவது யோசேப்பு தனக்கு நியமிக்கப்பட்ட கன்னியாகிய மரியாள் கர்ப்பவதியான போது யோசித்து பாருங்க. நிச்சயம் தான் பண்ணிருக்காங்க, நியமிக்கப்பட்டுதான் இருக்காங்க. ஆனா கர்ப்பவதியா இருக்கும்போது ஒருவேளை சந்தேகம் வரத்தானே செய்யும். அவனுக்குள்ள அப்படிப்பட்ட சந்தேகம் வந்துச்சு, அப்படிப்பட்ட ஒரு சிந்தை வந்துச்சு. என்ன சிந்தை? அதாவது என்ன இல்லாம என்னை அறியாம கர்ப்பவதியா இருக்கிறாளே, ஆனா அவகிட்ட ஒரு நல்ல புத்தி இருந்தது, நல்ல குணம் இருந்தது. யோசேப்பு இப்படி இருந்தான், நீதிமானா இருந்ததுனால அவமானப்படுத்த மனதில்லாம ரகசியமா இவளை எப்படியா தள்ளி விட்டுறோம்னு நினைச்ச போது தூதன் வந்து சொல்லுகிறான். இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது சில வேளைகளிலே சந்தேகங்கள், சில வேளைகளிலே என் மனைவி இப்படி நடப்பானோ, என் கணவன் ஒருவேளை இப்படி நடப்பானோ, என் பிள்ளைகள் இப்படி நடப்பாங்களோ. உங்களுக்கு ஒருவேளை ஐயப்பாடா இருந்தா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து செவிங்க. அவங்களுடைய நடக்கை குறித்து சந்தேகம் இருந்தா, அல்லது என்னுடைய போதகர் இப்படி இருப்பாரோ, அல்லது போதகருக்கு என்னுடைய விசுவாசிகள் இப்படி இருப்பாங்களோ, ஒருவேளை தப்பு செஞ்சிருக்கலாம், தப்பு செய்யாதவர்களா இருக்கலாம்.
டக்கு டக்குன்னு சொல்லி அவர்களை குறித்து வித்தியாசமாய் சிந்திக்காம யோசிக்காம ஆண்டவர் கையில ஒப்பு கொடுங்க. யோசேப்புக்கு வந்து விளக்கின கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அங்க செஞ்சது அதுதான். தூதன் வந்து தாவீதின் குமாரனாகிய யோசேப்பு, நீ ஐயப்படாதப்பா, அவனை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாத, அவரிடத்தில் உற்பத்தியா இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் என்று சொல்லி. அல்லேலூயா. இப்படி சில சிந்தைகள் எல்லாம் வருங்க. அதைத்தான் மத்தேயு 9வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 2:3-4 சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 9:2-3-4 அடுத்ததுல சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். சரி, இந்த சம்பவம் அப்படியே இருக்கும்போது வேதபாரகர் எல்லாம் சொல்றாங்க, இவ தேவதூஷணம் சொல்றா அப்படின்னு சொல்லி உள்ளத்திலே சிந்தித்துக் கொண்டிருக்காங்க. இயேசு நினைவுகளை அறிந்து. சொல்லுங்க அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் உங்கள் உள்ளத்தின் நினைவுகளை, சிந்தைகளை உணர்கிற தெய்வம். கவனமா கேளுங்க. திமிர்வாதக்காரன் வந்த உடனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டுன்னு சொன்ன, பாவங்களை மன்னிக்க இவன் யாரியா? ஆண்டவரை எள்ளி நகையாடுறாங்க. ஆனா ஆண்டவருக்கு தெரியும், நினைவுகளை தூரத்திலிருந்து என்ன செய்கிறவர்? அறிகிறவர். அதை பார்த்துதான் அந்த இடத்துல சொல்றாரு, நினைவுகளை அறிந்து நீங்கள் உங்கள் இருதயங்களிலே பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? இப்ப சொன்ன சிந்தை என்ன தெரியுமா? பொல்லாததை சிந்திக்கிற சிந்தை, பொல்லாப்பின் சிந்தை. அதிகமான இடங்களிலே தேவனுக்கு விரோதமான சிந்தைகளை எந்த மனுஷன் சிந்திக்கிறானோ அவன் பொல்லாத சிந்தை உடையவன். மாம்ச சிந்தைங்க இதெல்லாம் நான் வரிசையா சொல்லிட்டு வர்றது. மாம்ச சிந்தை தெரியுமா? அக்கிரம சிந்தை, வீணான சிந்தை, வேறு சிந்தை, மாம்ச சிந்தை, சந்தேக சிந்தை, பொல்லாத சிந்தை. இல்லைங்களா? இப்படி எல்லாம் சிந்திக்க வேண்டாம். உங்களுக்கோ இயேசு கிறிஸ்துவில் உள்ள சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. அல்லேலூயா. என் ஆண்டவர் பேசுகிற என்னை கொண்டு எனக்கும் உங்களுக்கும் கற்றுத் தருகிற காரியம், கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. எனக்கு அதுக்கு ஆவியானவர் கேளுங்க. ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டாருன்னா அந்த ஆவியானவர் கிறிஸ்துவின் சிந்தையுடைய பிள்ளைகளாய் மாற்றுகிறவர் மாத்திரமல்ல, ஆவியின் சிந்தையுடையவர்களாய் கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மாற்றுவார். அல்லேலூயா. இன்னைக்கு பொல்லாததை இல்லைங்களா, இயேசு கிறிஸ்துவையே சந்தேகப்படுகிற பொல்லாத சிந்தையுடைய பிள்ளைகள் இருக்காங்க உலகத்துல. ஆனா அந்த சிந்தை இருக்க வேண்டாம் கர்த்தர் சொல்றார். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவில் உள்ள சிந்தை எது? 4 குறிப்பா ரத்தம் சுருக்கமா சீக்கிரமா இன்னைக்கு பார்த்து செபிக்க போகிறோம். அல்லேலூயா. சீக்கிரமா இப்பதான் தொடங்குறாரா அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமா, இப்பதான் தொடங்குறேன், ஆனா முடிக்கிறது தெரியா. சீக்கிரம் முடிச்சிடலாம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். சொல்லுங்க அல்லேலூயா. சும்மா அப்படியே கடுகடுன்னு உட்கார்ந்துட்டு நீங்க கேட்க கூடாது. சிரிச்ச முகத்தோட உட்கார்ந்து கேளுங்க. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தை, முதல் சிந்தை என்ன? பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5 முதல் கொண்டு 11வது வசனம் வரைக்கும் நிறுத்தி நிதானமா நம்ம வாசிக்கலாம். ஆனா வேகமா செய்திக்குள்ள போகலாம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பாருங்க, ஆண்டவர் இயேசு பிதாவுக்கு சமமாய் இருந்தும் கொள்ளையாடின பொருளாய் எண்ணாதபடி, பிதாவுக்கு சமமாய், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி, பிதாவுக்கு சமமாய் இருந்து அதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாதபடி, பிதா இந்த பூமிக்கு எதற்காய் அனுப்பினாரோ அதற்கேற்றபடி அவர் தம்மை என்ன செய்தார் தெரியுங்களா? தம்மை தாம் முதலாவது வெறுமையாக ஒன்றுமில்லாதவராய் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அடிமையின் ரூபம். அவர் தெய்வம், பிதாவாகிய தேவனுக்கு சமம். ஆனாலும் அடிமையின் ரூபம், மனுஷனுடைய அடிமையின் ரூபத்திற்கு ஒப்பானவராய் என்ன செய்தாராம்? தன்னை தானே தாழ்த்தினார். சிலுவையின் மரண பரியந்தம்.
சிலருக்கு அழகு இருக்கும், சிலருக்கு ஞானம், சிலருக்கு கல்வி, சிலருக்கு பணம், எல்லாமே கொடுத்திருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்ய தெரியுமா? தாழ்த்தணுங்க. அந்த இயேசு கிறிஸ்துவே தாழ்த்தினார். அந்த தெய்வம், நான் தெய்வம் என்று எந்த இடத்துல இந்த இடத்துல சொல்லிக்கொள்ளவே இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சமமாய் இருந்த போதிலும் அவர் அடிமையின் ரூபம் எடுத்து தாழ்த்தினாருங்க. இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? பெருமை, எதை தொட்டாலும் பெருமை, பரிசுத்தத்துல பெருமை, ஞானத்துல பெருமை. நான் ஞானவான், நாம் சமயோஜித புத்திக்காரன், நான் அழகுள்ளவள், அறிவுள்ளவள், இல்லைங்களா? ஆனா பெருமைக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறவர். கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ள இருக்கும்னா கிறிஸ்து தாழ்த்தினாருங்க. அடிமையின் ரூபம் எடுத்து வெறுமையாக்கி ஒன்னும் இல்லாதவரா மனுஷனா இந்த இடத்துல அவர் தாழ்த்தி மனுஷனுடைய வயிற்றுல பிறந்தார் தான், உண்மைதான். ஆனா அதேபடியா ஊழியம் செய்யக்கூடாது. அப்ப தாழ்த்தப்பட்ட அந்த தேவனுக்கு ஒரு உயர்வு வேணும்னு சொல்லிதான் பிதாவாகிய தேவன் என்ன செய்தார் தெரியுங்களா? 9வது வசனத்துல இருந்து, ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்திலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தார். தாழ்த்தினார், தாழ்த்தப்பட்ட தேவன் உயர்த்தப்பட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. என்னைக்கெல்லாம் கிறிஸ்து இயேசுவில் உள்ள முதல் சிந்தையாகிய தாழ்மை ஒரு மனுஷனுக்குள்ள வருகிறதோ நிச்சயமாய் அவன் உயர்த்தப்படுவான். நீதிமொழிகள் அப்படிதான் இருக்கிறது. கர்த்தருக்கு முன்பதாய் தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவான். தாழ்மை நமக்கு அவசியம். நானு பரலோகத்திலிருந்து வந்திருக்கிற தெய்வம் அப்படின்னு எங்கேயுமே அவர் சொல்லல. தாழ்மை உள்ளவராய் அவர் இந்த பூமியிலே மனுஷனாய் சுற்றி திரிந்தார். ஆனா வெறுமையா இருக்கக்கூடாதுன்னு தான் பிதாவாகிய தேவன் என்ன செய்தார் தெரியுமா? அவருக்கு மேலான நாமத்தை, எப்படிப்பட்ட நாமமா? வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால்கள் முட்டங்கி எல்லா நாவுகளும் கர்த்தரே தேவன் என்று அறிக்கை செய்யபடி மேலான நாமத்தை தந்தார். நீ கிறிஸ்துவில் உள்ள சிந்தையை இன்றைக்கு தரித்துக் கொள்வாயானால் இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தருகிற முதல் ஆசீர்வாதம், தேவன் நிச்சயம் உன்னை உயர்த்துவார். ராஜாக்களுக்கு மத்தியில் உன்னை உயர்த்துவார். நீ தாழ்த்து, உன்னை கர்த்தர் உயர்த்துவார். அதைத்தான் அவரே மத்தேயு 11:29 சொல்றாரு பாருங்க. மத்தேயு 11:29, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு நான் எப்படிப்பட்டவன்? நான் எப்படிப்பட்டவன்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்கள எல்லாரும் இடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவன். என்னிடத்துல வந்து என்ன செய்யுங்க? கற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய சாந்தத்தை கற்றுக்கொள்ளுங்க, என்னுடைய மனத்தாழ்மையை எனக்கு கற்றுக்கொள்ளுங்க. நீ என்னிடத்துல வாங்க, இதையெல்லாம் கற்றுக்கொள்ளுங்க. உங்களிடத்துல இருக்கிற பாரத்தை நான் என்ன செய்வேன்? எடுத்து போடுவேன். நான் தாழ்மையுள்ளவன். நீங்கள் எப்படி இருங்க? தாழ்மையா இருங்க. தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறாருங்க. என் நோக்கம் உங்களுக்கு லகுவாயும் மெதுவாய் இருக்கிறது என்ற அந்த அதிகாரத்துல என் ஆண்டவர் முடிக்கிறார். அவர் தாழ்மையா இருக்கிறது போல நாமும் தாழ்மையா இருக்கணும். 2 வசனத்தை வாசனை அடுத்த குறிப்புக்கு போறேன். யாக்கோபு 4:6 அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 4:6, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் என்ன செய்கிறார்? கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறார். ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கு இந்த முதல் சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை என்ன தெரியுமா? தாழ்மையின் சிந்தை. ஏன் தாழ்மையா நடக்க கூடாதா? இல்ல தாழ்மையுள்ள ஒரு சிந்தையுள்ள பிள்ளைகளா இருக்கக்கூடாதா? என்னதான் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்தாலும் ஆண்டவருக்கு முன்பு தாழ்த்துங்க. தயவு செய்து தாழ்த்துங்க. அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம். உங்களுக்கு கர்த்தர் நிச்சயம் எங்கேயோ கொண்டு போய் நிறுத்துவார், உயர்த்தி நிறுத்துவார். தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்? கிருபை அளிக்கிறார். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அதனாலதான் 1 பேதுரு 5:5 சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? கடைசி வரி மட்டும் நாம வாசிக்க கேட்கலாம். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். கிருபை அளிக்கிறார். ஆனா அதுக்கு முந்தின வரியில என்ன இருக்குது? தாழ்மையை என்ன செய்யுங்க? அணிந்து கொள்ளுங்கள். மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். சொல்லுங்க அல்லேலூயா. என்றைக்குமே தாழ்மை உள்ளவர்களிடம் தங்குதே கிருபை.
சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாங்க, இன்றைக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன், யாரெல்லாம் தாழ்மையா இருக்கிறாங்களோ அவங்களிடத்துல ஒரு விசேஷித்த கிருபை கொடுத்து அந்த கிருபை கொண்டு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாள் எல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம் பலமுடன், வாழ்நாள் எல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம் பலமுடன், சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே, உம் கிருபை பெரிதல்லோ, எம் ஜீவனிலும் அது இம்மட்டும் காத்தருவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே, உம் கிருபை பெரிதல்லோ, எம் ஜீவனிலும் அது இம்மட்டும் காத்தருவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. அப்ப பாருங்க, கிறிஸ்துவில் இருந்த தாழ்மையின் சிந்தை உங்களுக்கு இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவை பிதா உயர்த்துவது போல உங்களை தேவனாய் கர்த்தர் உயர்த்துவார். இரண்டாவது குறிப்பாக மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அப்போ இரண்டாவது இயேசு கிறிஸ்துவின் சிந்தை என்ன? பேதுருவை பார்த்து ஒரு இடத்துல இப்படி சொல்றாரு பாருங்க, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாம மனுஷனுக்கு ஏற்றவளை சிந்திக்கிறனால நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. என்றைக்கும் கிறிஸ்துவின் சிந்தை தான் நமக்குள்ள இருக்கணும். இல்லாத வரைக்கும் நீங்களும் நானும் பிசாசுக்கு ஒப்பானவர்கள். இதை நான் சொல்லல, என் ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய ஒரு கடினமான வார்த்தை பாருங்க. பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகி என்ன ஜனங்கள் எல்லாம் என்னன்னு சொல்றாங்க பான்னு சொன்னபோது அங்க இருக்கிற சீசர்கள் சொல்றாங்க, உண்மை யோவான் ஸ்நானகன் என்றும் சிலர் எரேமியா என்றும் எலியா என்றும் தீர்க்கதரிசிகள் ஒருத்தரும் சொல்றாங்க. ஆனா நீங்க என்னப்பா சொல்றீங்க? அது பேதுரு அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. எங்க இப்படி எல்லாம் சொல்ல முடியுமா? மனுஷீகத்துல சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். டக்குன்னு சொல்ல முடியுமா? சிலர் எலியாங்கிறாங்க, எரேமியா, யோவான் ஸ்நானகன், தீர்க்கதரிசிகள் ஒருவர் சொல்லும் போது இவன் மட்டும் எப்படி சொல்றான் பாருங்க, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. உடனே மெச்சிக்கிறார் ஆண்டவர். என்னன்னு? அப்பா, உனக்கு மாம்ச ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தல. யார்தான் வெளிப்படுத்தினா? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாதான் உனக்கு இதை வெளிப்படுத்தினார். எவ்வளவு பாராட்டுக்குரிய வார்த்தை வாங்குறார் பாருங்க பேதுரு. இப்படி சொல்ல முடியுமா நம்ம சிந்தனை குறிச்சோ பேச்சு குறிச்சோ? ஆனா அப்படிதான் நான் நடந்துக்கணும். ஆனா கொஞ்ச நேரத்துல எப்படி நடந்துட்டான் பாருங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பாடுகள் பட்டு, அது பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாள் என்ன செய்யணும்? நான் எழுந்திருக்கணும். சீஷர்களை சொன்ன உடனே பேதுரு தனியை கூட்டிட்டு போய் என்ன சொல்றாரு தெரியுமா? இது உமக்கு நேரிடக்கூடாது, உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொண்டார்.
இங்க 10 பேர் பேசிட்டு இருக்கோம், சீசரோட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம், ஆண்டவர் சொல்றார் நடக்கிற காரியத்தை. ஆனா இந்த பேதுரு உடனே இயேசு கிறிஸ்து, நீங்க வாங்க கொஞ்சம் வெளிய வாங்க, கூட்டிட்டு போய் என்ன சொல்றான் தெரியுமா? இப்படி எல்லாம் உங்களுக்கு சம்பவிக்க கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்தான்? கடிந்து கொள்ள தொடங்கிட்டான். பேதுரு இயேசு கிறிஸ்துவையே கடிந்து கொள்றான் பாருங்க. ஏங்க, ஆண்டவர் தேவ சித்தத்தின்படி அங்க நடக்கணும், நடந்து கொள்ளணும், அவருக்கு நடக்குதுன்னா அது ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா இவன் ஏற்றுக்கொள்ள மனதிலும் இப்படி எல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடாது, நீங்க சாகக்கூடாது, உயிர் தள்ளக்கூடாது, பாடுபடக்கூடாது. இவன் என்ன சொல்றது? அந்த இடத்துல நான் பேதுருவை ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? அவரு திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாலே போ சாத்தானே. என்னைக்கு தேவனுக்குரியவைகளை தேவனுக்கு ஏற்றபடி நம்ம சிந்திக்கிற பிள்ளைகளாய் மாறணும். அப்ப தேவ சிந்தை இதுல என்னங்க விளங்குது அப்படின்னா, பாடுபட வேண்டியது கிறிஸ்துவின் சிந்தையா இருக்கிறது. அது அவசியங்கிறார். நம்மளுக்காக பாடுபடணுங்கிறது அவசியங்கிறார். ஆனா என்ன சொல்லப்பா, நாம இருந்தாலும் பாடுகள் வழியாக தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். இது எல்லாம் சொன்னா நீங்களே என்ன பைத்தியக்காரர், என்ன ஆசீர்வாதமா செழிப்பா நல்லா கொளிச்சு சந்தோஷமா வாழும்போது இவர் என்னமோ பாடுபடணும்னு சொல்றாரு. இல்ல, இது தேவன் சொல்லுகிற வார்த்தை. அவருடைய சிந்தையில் ஒன்று, பாடுபட வேண்டியது அவசியம். ஏன்? அதைத்தான் போஸ்டனாகிய பேதுரு 1 பேதுரு 4வது அதிகாரத்துல முதல் வசனத்துல அவர் இப்படி சொல்லி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்களேன். 1 பேதுரு 4வது அதிகாரம் முதல் வசனம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். பாருங்க என்ன சொல்றாரா, அழகான அந்த ஒரு வசனம். அதெல்லாம் நம்ம படிக்கும் போது ஒருவேளை இப்படி இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம். ஆனா கர்த்தர் எழுதி வைத்து பேதுரு மூலமா சொல்லியிருக்கிறாரு, அதை ஏற்றுக்கொள்ளணும். என்ன? கிறிஸ்து நமக்காக மாம்சத்துல பாடுபட்டபடியா நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை. எப்படிப்பட்ட சிந்தை? அவர் பாடுபட்டபடியினாலே அவருடைய சிந்தையில நாம் இருக்கணும். அந்த சிந்தையை ஆயுதமா என்ன செய்யுங்க? தரித்துக் கொள்ளுங்கள். என்னங்க புது சத்தியம்? ஆமாங்க, புது சத்தியம் தான். பாடுபடுகிற சிந்தையோடு ஒரு மனுஷன் இருக்கணும். ஏன்? நன்மைக்கு தான். அதைத்தான் 2வது வசனத்துல பதிலாக சொல்லுகிறார். ஏன் நான் பாடுபடணும் அப்படின்னா 2வது வசனத்துல ஆண்டவர் நமக்கு அதை தெளிவா சொல்றார் பாருங்க. ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். அழகா சொல்லி இருக்கிறார். மாம்சத்துல பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்பான். அப்படின்னா நம்ம பாவத்துக்காக கிறிஸ்து பாடுபடுகிற சிந்தையோடு இருந்து அந்த பாடுகளின் வழியாய் அவர் நடந்து போறார். அப்படின்னா அவருடைய காலத்துக்கு பிறகு பிழைக்கிற நீங்களும் நானும் தேவ சித்தத்தின்படி பிழைக்கணும். 1. 2வது, அந்த பாடுகளின் சிந்தை. என் ஆண்டவர் மாம்சத்துல பாடுபட்டது போல நானும் பாடுபடணும் அப்படிங்கிற ஒரு சிந்தையோடு நாம் இருக்கணும். காரணம் என்ன தெரியுமா? அப்படி பாடுகள் வழியாய் போகும்போதுதான் நம் பாவங்களை விட்டு ஓய்ந்திருக்க முடியும். ஒரு மனுஷனுக்கு பாடுகளே இல்லைன்னு சுகபோகமா பாவத்தின் வழியில அப்படியே சேற்றுல புரளுகிற பன்றிய போலதான் அவன் என்ன செய்வான்? இந்த பாவ சேற்றுக்குள்ள புரண்டு அழகாக வாழ்ந்து கொண்டிருப்பான். கடைசியில் அவனுடைய முடிவு நரகம், உடைய முடிவு பாதாளம். யோசிச்சு பாருங்க. அதனால ஒரு மனுஷன் பாடுபட வேண்டும் என்பது தேவ சித்தமா இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்ல, நான் பாடுபட தேவையில்லை அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னு வைங்க, ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்லிடுவாரு, ஏ சாத்தானே அப்பாலே போ என்று சொல்லிவிடுவார். ஏன்னா தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க வேண்டும். தேவனுடைய இன்னொரு சிந்தை என்ன தெரியுமா? பாடுகளை நாம் அனுபவிக்க வேண்டும். பாடுகளை அனுபவிக்கும் போது பாவத்தை விட்டு ஓய்ந்து அவன் பரிசுத்தம் அடைவான். அப்ப அந்த சிந்தை நமக்குள்ள காணப்படலாம், தப்பே கிடையாது. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு மனுஷன் பாடுபடுவது நல்லது. நான் வசனத்தை வாசிக்க நாம் நேரம் இல்லை. யோபு 23:10 சொல்லி இருக்கிறது என்ன தெரியுங்களா? நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவேன். நான் போகும்படியா இருந்திருக்கிறேன். நான் பாடுகளோட தான் போறேங்கிறது ஆண்டவருக்கு தெரியும், கைவிட மாட்டார். ஆனாலும் நான் சோதிக்கப்பட்ட பின் பொன்னாக விளங்குவேன். இன்னைக்கு நான் ஒரு தீர்க்க தரிசனமா சொல்றேன். உங்களுக்கு ஒருவேளை பாடுகள் இருக்குதா, உபத்திரவம் இருக்கா, உபாதைகள் இருக்கா, நல்லதுங்க. கர்த்தர் உங்களை புடமிடுறாருன்னு அர்த்தம், உங்களை உருவாக்குறார். அதுக்கு பின்னால ஒரு மகிமை வச்சிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. உங்கள் பொன்னாக தொழுக பண்ணத்தாங்க.
பொன்னாக துலங்க பண்ணது. அதனால நீங்க இந்த பாடுகள் என்ன பண்ணது, எனக்கு கஷ்டப்படுத்து, எனக்கு கத்தர் கைவிட்டு, தயவு செய்து சொல்லாதீங்க யாரு. உங்க உபத்திரவத்தின்படியா என்னுடைய உபத்திரவம் எல்லாம் சொல்லி மாளாது. நான் உபத்திரவத்தை கிட்டத்தட்ட 2003 இருந்து 2012 9 வருடங்கள் இந்த பாடுகள் பட்டு உபத்திரத்தின் வழியை நடந்ததுனால இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை கத்தர் கொடுத்து ஊழியக்காரனை நிறுத்தி இருக்க முடியும்னு சொல்லிச்சுன்னா அதை நான் பணிவோடு அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறேன். காரணம், உபத்திரவப்படுவது நல்லது. அதனாலதான் சங்கீதம் 119:71 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். பாடுகள் இருந்தாலும் இந்த பிரமாணங்களை கற்றுக்கொள்ள முடியும். பாடுகள் இருக்கும்போது ஒரு மனுஷன் போய், ஆமா இனி நான் வேதம் வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன், பாடுபடும் போதுதான் நான் ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டேன், பாடுபடும் போதுதான் தேவனோட ஒப்புரவாய் என் பாவத்தை விட ஆரம்பிச்சுட்டேன். அதத்தான் சங்கீதக்காரர் அதே 119:69 சொல்லியிருக்கிறார். என்னன்னு சொல்லியிருக்கிறார், நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய கட்டளைகளை காத்து நடக்கிறேன். அப்படின்னா என்ன அழகான வார்த்தை பாருங்க. உபத்திரம் வருவதற்கு முன்பதாக அவன் வழி தப்பி நடந்தான், ஆனா இப்போ கர்த்தருடைய வார்த்தைகளை காத்து நடக்கிறான். இன்னைக்கு உங்களை சீர்படுத்துறாருங்க, ஸ்திரப்படுத்துகிறார். அடுத்த ப்ரமோஷன் கொண்டு போகிறது இந்த பாடுகள். தயவு செய்து அந்த பாடுகள் அதன் வழியா நான் நடக்க கற்றுக்கொள்கிறேன், மனப்பக்குவப்படுவேன்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை பாடுகளோடு வாழ்ந்து அவர் சாக பண்ணுகிற தேவன் அல்ல. நிச்சயமாய் உங்களை பரிசுத்தமாய் மாற்றி உங்களை நிச்சயமாய் சமுதாயத்தில் பொன்னாக தொடங்க பண்ணுவார். சபையில, ஊர்ல, உலகத்துல எல்லாத்திலையும். அப்போ பாடுகள் வழியா நடக்கிற சிந்தையை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கலாம். இன்றைக்கு இந்த சத்தியத்தின்படி ஏற்றுக்கொள்ளுங்க. கிறிஸ்துவின் சிந்தை அதுதான், பாடுபடுகிற சிந்தை. இந்த பாடுபடும் போது பாவங்களை விட்டு நீங்க ஓய்ந்திருப்பீர்கள். பேதர் அழக சொன்னார். இன்றைக்கு அது 2வது குறிப்பு. இதையும் எனக்குள்ள அந்த சிந்தையாய் நான் கொண்டு வருவேன் என்று சத்தியத்தின்படி தீர்மானம் எடுங்க. 3வது குறிப்பை குறித்து நாம் இந்த இடத்துல யோசிக்கும் போது, கிறிஸ்துவிலே இணைக்கும் சிந்தை என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவிலே இணைக்கும் சிந்தை. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கும் போது, நான் உங்களுக்கு இந்த பாயிண்ட்களை ஹிண்ட்ல மட்டும் சொல்றேன், வீடுகள் உட்கார்ந்து நீங்க தியானிங்க. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 8வது வசனம் நான் படிக்கிற கேளுங்க. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அழகா சொல்லி இருக்கிறார் பாருங்க 7வது வசனத்துல. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ன செய்யும், காத்துக் கொள்ளும் என்று சொல்லி பார்க்கிறோம். அழகான ஒரு வார்த்தை அது. அப்பத்தான் இதை சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதுதான் நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிற அவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். இது 3வது குறிப்புங்க. என்ன குறிப்பு? அப்படி ஆண்டவர் சொல்லுகிற பிலிப்பியருக்கு எழுதின அந்த வார்த்தைகள் மட்டும் இல்ல, கேட்கிற உங்களுக்கு எனக்கு தான் பவுல் மூலமாய் சொல்லப்பட்டது. உண்மை உள்ளவைகள் எவைகளோ அவைகளையே. இந்த நாள்ல உண்மையானது இது. உண்மைகளை மட்டும்தான் சிந்திக்கணும். பொய்யோ, பொய் சார்ந்த காரியங்களோ, நீங்க என்ன பொய் சொல்லலாம், என்ன பொய் சொல்லி என்ன ஆதாயம் வரலாம், வேண்டாமே. பொய் சொல்லி வருவது காட்டிலும் உண்மை சொல்லி ஒண்ணு இல்லாத இருந்துச்சுன்னா பரவாயில்ல. உண்மைக்கு கர்த்தர் தேவன் என்ன செய்வார், ஒரு நல்ல வெகுமதியை உங்க வாழ்நாள்ல தருவார், இல்லைங்களா? அப்படிதான் எசேக்கியா ராஜா அறிவளவுங்கிற வியாதினால அப்படி ஒரு அகப்பட்டு கஷ்டப்பட்டு கடந்த மரணத்தோடு போராடிட்டு இருக்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தர் அனுப்புறார். அனுப்பி அங்க போய் சொல்றாரு, ஏப்பா உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் மறிக்க போகிறீன்னு சொல்லி. யோசித்து பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி வந்து நீ சாக போறேன்னு சொன்ன போது தீர்க்கதரிசி சொன்னா நிறைவேறும், ஆனா மரண செய்தி சொல்லும் போது கட்டாயம் நிறைவேறும் அர்த்தம். ஆனா இவன் என்ன பண்றான், அந்த எசேக்கியா ராஜா அவர் செய்கிற காரியம், தன் வீட்டுக்கு போய் சுவர்புறமா திரும்பி நின்னுட்டு வானத்துக்கு நேரம் அண்ணாந்து, கர்த்தாவே உண்மையும் மன உத்தமும் பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். அழகா சொல்லிக்கிறார் பாருங்களேன். ஏங்க, மரணத்தை அறிவிச்சாச்சு, மரண தேதி நியமிச்சாச்சு, சொல்லியாச்சு. அந்த இடத்துல போய் ஆண்டவரே என்னை காப்பாத்து, கொஞ்ச நாள் ஜீவனை கொடு, அதெல்லாம் அவன் சொல்லி கேட்கல. எதை சொல்லி கேட்கிறான், நான் உடைய பார்வையில நலமானது செஞ்சேன், நான் உண்மையா மன உத்தமா நடந்துட்டேன், அதை மனதுல வச்சு நீங்க எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. உடனே முற்றத்துக்கு திரும்பின ஏசாயா இடத்துல சொல்றாரு,
சொல்லி நீ போப்பா, மறுபடியும் ராஜா கிட்ட போய் சொல்லு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன்னை குணமாக்குகிறேன், உன் நாட்களோடு 15 வருஷத்தை கூட்டி கொடுக்கிறேன். பாருங்க, ஒரே ஒரு காரியம், மரண செய்தி சொல்லியாச்சு, அவன் போறான், திரும்பி வந்து 15 வருஷம் ஆயுள் நாளை கூட்டி கொடுக்கிற காரியம் எதனால தெரியுமா? ராஜா சொல்லி கேட்கிறான், நான் உண்மையும் மன உத்தமமாய் நடந்தேன், அதை மட்டும் மனசுல வச்சுக்கங்க ஆண்டவரே. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில உண்மை மட்டும், எசேக்கியா ராஜா நடத்தல உண்மை மட்டும் அதிகமா காணப்பட்டதுனால அவன் வாழ்க்கையில மரண தேதியே மாற்றி அமைக்கப்பட்டது. 15 வருஷத்தை கர்த்தர் கூட்டி தருகிறார். ஏன் உங்களுக்கு கர்த்தர் செய்ய மாட்டாரா? உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான். ஹல்லேலூயா. அப்படித்தான் ஊழியக்காரனை பார்த்து அப்படி சொல்லணும், விசுவாசிகளை பார்த்து சொல்லணும். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாய் இருந்தால் அநேகத்திற்கு அதிகாரியாய் வைப்பேன். அப்ப நம்மிடத்துல உண்மை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, அடுத்தது ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ. இன்னைக்கு எல்லாமே ஒழுங்கினோம். எந்த காரியத்தை எடுத்தாலும் ஒழுங்கின, சிந்தையில ஒழுங்கினோம், நடத்தையில, பேச்சுல, எல்லாத்திலும் ஒழுங்கினோம். இதெல்லாம் கர்த்தர் இன்னைக்கு மாற்ற சொல்லி கேட்கிறார். பாருங்க, அடுத்தது நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் என்று சொன்னாலே பரிசுத்தத்தை குறிக்கிறது. பரிசுத்தம் எதுவோ, அன்பு இன்னைக்கு அன்புள்ளவைகள் எவைகளோ. அன்பு இருக்கா? அன்பே கிடையாது. சுட்டு போட்டாலும் விசுவாசிகளுடைய உள்ளத்தில் அன்பை பார்க்கவே முடியாது. இல்லவே இல்லை. கிறிஸ்துவர்களா, தேவனால் பிறந்தவன் எவனும் அன்புள்ளவனா இருக்கணும், பாவம் இல்லாதவனா இருக்கணும். ஒன்று யோவான்ல அன்பு குறிச்சே யோவான் ஆண்டுடைய கிருபையை முன்னிட்டு எழுதி வைத்திருக்கிறார் இல்லைங்களா? அன்புள்ளவைகள் எவைகள். இன்னைக்கு அன்பு, உங்க மனைவி இடத்துல அன்பா இருக்கீங்களா? கணவன் இடத்துல இருக்கிறீங்களா? பிள்ளைகள் இடத்துல இருக்கிறீங்களா? பக்கத்து வீட்டுக்காரர் இடத்துல அன்பா இருக்கிறீங்களா? மாய்மாலமான அன்பு தாங்க இன்னைக்கு சபை மக்கள் இடத்துல, ஊழியன் இடத்துல, அல்லது ஊழியக்காரன் ஜனங்கள் இடத்துல. யோசிச்சு பார்த்தா அன்பை நம்ம தேடி கிடைக்காது. கர்த்தர் சொல்லுகிறார், அன்புள்ளவைகளை அதைத்தான் சிந்திக்கணும். அப்படி யாரெல்லாம் பாருங்க, என்னன்னு சொல்ல போனா, புண்ணியம் எதுவோ, எது உங்களுக்கு புண்ணியத்தை தருதோ, உங்களுக்கு புகழ்ச்சியை தேடி தருகிற காரியம் எதுவோ, இவைகளை நீங்க சிந்தித்துக் கொண்டிருந்தா சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். எப்ப பார்த்தாலும் இப்படிப்பட்ட பிள்ளைகளிடத்துலதான் தேவனாகிய கர்த்தர் கூடவே இருப்பான். சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் ரோமர் 11:34 சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 11வது அதிகாரம் 34வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாமா? நான் வேகமா சொல்லுகிறேன். ரோமர் 11:34. கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? இன்னைக்கு ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்ற அளவுக்கு இல்லையா? ஆண்டவருக்கு மேல அதிகமானவர் நினைத்துக் கொண்டிருக்காங்க இல்லையா? அப்படித்தான் இருக்காங்க. கிடையாது. அப்படி எல்லாம் இருக்கவே கூடாது. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனைப்படி உண்மையை, ஒழுக்கத்தை, நற்கீர்த்தி, அன்பு, புண்ணியம், புகழ் இவைகளை மாத்திரம் சிந்தித்து சமாதானத்தின் தேவன் எப்படியோ என் பக்கம் வச்சுக்கோணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் இருக்கணும் பவுல் உங்களை கேட்டுக்கொள்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். அது எனக்காயினும் உங்களுக்காயினும் நிச்சயமா அது ஆசீர்வாதமானதா இருக்கும். பாருங்க, ஒழுக்கமா இருக்கிற வரைக்கும், நற்கீர்த்தி செய்கிறவர்களாய், நன்மை செய்கிறவர்களாய், கற்புள்ளவர்களாய், பரிசுத்தவர்களாய் இருக்கும்போது சமாதானத்தின் தேவன் நிச்சயமாய் உங்களோட இருப்பார். நான் சுருக்கமாய் சொல்லி நான் முடிக்கிறேன். அப்படின்னா 3வது சிந்தை என்ன? கிறிஸ்துவோடு நம்மை இணைக்கிற சிந்தை. அப்படின்னா சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருக்கும்படி இப்படிப்பட்டவைகளை குறித்து சிந்தித்துக் கொண்டிருப்பீர்களானால் நிச்சயமாய் தேவன் உங்களோடு இருப்பார். முதல் சிந்தை சொன்ன என்ன சிந்தை? கிறிஸ்துவில் இந்த தாழ்மையின் சிந்தை. 2வது வித்தியாசமான சிந்தை தான். என்ன சிந்தை? பாடுபட வேண்டும் என்பது. ஒரு மனுஷன் பாடுபடுவானால் அவன் பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்பான். அப்படின்னா பாடுபடுகிறது குறித்து சிந்திக்கிறது. 3வது என்ன சிந்தைங்க? உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், நற்கீர்த்தி, அன்பு, கற்பு, ஒழுக்கம், அதுபோல புண்ணியம், புகழ், இதை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது கிறிஸ்து நம்மோடு இருப்பார். அப்ப கிறிஸ்துவில் இணைக்கிற சிந்தை. கடைசியாக ஒரு சிந்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். 4வது சிந்தை என்னென்று சொன்னால், தேறின சிந்தையாய் இருக்கக்கூடாது. ஒரு மனுஷன் அவன் எல்லாவற்றிலும் தேறினவனாய் எல்லாம் ஞானம், அறிவு, இன்னும் சொல்ல போனா பெரிய எக்ஸ்பர்ட், வேதத்துல எக்ஸ்பர்ட், உலக அறிவுல, பொது அறிவுல, கல்வி அறிவு எல்லாத்திலையும் அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சுட்டி காட்டி இருக்கிறேன். பவுல் ஒரு பெரிய பண்டிதர் இடத்துல படித்திருந்த போதிலும்
வேதத்தை கேட்டு கற்றுக்கொண்ட போதிலும் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிற காரியத்துல பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின 3வது அதிகாரம் அதுல 12 to 16 வரைக்கும் அது ஒரு 4 வசனங்கள் அடங்கின காரியம் என்றாலும் நீங்க வீடுகளில் உட்கார்ந்து நீங்க படித்துக் கொள்ளுங்க. அதுல என்ன சொல்லப்படுகிறது? பிலிப்பியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 15 ஆகையால் நம்மில் தேர்ந்தவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். எப்படிப்பட்ட சிந்தை இருக்கணும், எப்படிப்பட்ட சிந்தை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு கற்றுக்கொண்டோம். இந்த 4வது சிந்தை பாருங்க, நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவோம். எந்த சிந்தையா இருக்க கடவோம்? 12வது வசனத்துல இருந்து நான் வாசிக்கிற கேளுங்க. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல். நான் இந்த உலகத்துக்கு வந்தது எல்லாமே பரிசுத்தம், நீதி, உண்மை, சத்தியம். நான் டாக்டரேட் இல்லையா, நான் PhD எல்லாத்தையும் வாங்கிட்டேன், பைபிளை கரைச்சு குடிச்சிட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் பெரிய என்ன சொல்றது எல்லாம் தெரிந்த மேதாவி இல்லையா. இன்னைக்கு சில சபைகள் இருக்கிற விசுவாசிகள் எல்லாம் அப்படிதான். எப்படி தெரியுமா? இந்த சத்தியம் எனக்கு தெரியுங்க, இந்த சத்தியம் எல்லாம் முதல்ல நான் கற்றுக்கொண்டதுங்க. ஐயா, இன்னைக்கு உன்னோடு பேசுகிற தேவன் என்ன பேசுறார்? ஆண்டவர் பேசுறாரா? அந்த ஊழியக்காரர் இதை பேசுறாரு? இல்ல, ஊழியக்காரர் பேசுறதுக்கு என்ன இருக்கு? அவனை இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கு. ஆண்டவர் அவன் மூலமா உங்களோடு அவர் பேசுறாருன்னா இன்னைக்கு என்ன பேசுறார்? இன்னைக்கு ஒரு புதுமையான சத்தியம், பழைய சத்தியம் வருதா? பரவாயில்ல, இன்னைக்கு உனக்கு பேசப்படுகிற சத்தியம் அது எனக்கு தேவைன்னு சொல்லி சொல்லுங்க. ஆனா இது விட்டு போட்டு என்ன, நான் எல்லாம் தெரியும், மேதாவிகள் நிறைய பேர் அப்படி எண்ணத்துல அந்த அப்படிப்பட்ட சிந்தைகள் இருக்கக்கூடாது இல்லையா. அதைத்தான் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். நான் எதுக்காக கர்த்தரால் பிடிக்கப்பட்டனோ அதையே நான் இன்னும் அடையும்படி நான் ஆசையாய் தொடருகிறேன். அதுதான் எனக்கு வேணும். அதை விட்டுட்டு அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பில் பந்தய பொருளுக்காக லக்கி நோக்கி தொடருகிறேன். என்ன ஒரு அழகான வார்த்தைகள் பாருங்க. பெரிய பணக்காரங்க, பெரிய ஞானிங்க, ஆனா அவன் கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. அதனால அதே 3வது அதிகாரம் 8வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அது மாத்திரமல்ல என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மை. ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை அவன் அறிகிறான் என்று சொன்னால் அது அவனுக்கு மேன்மை. இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்றைக்கு விதண்டாவாதம் பேசுவதற்காக வேதத்தை படிக்கிற உலக ஜனங்கள், பிற மதத்தை சார்ந்தவர்கள் கூட அதை படித்து வாக்குவாதத்துக்காக எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் ஒரு தரம் படித்து அவர்கள் இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் அது நிச்சயமாய் அந்த வசனம் அவர்களை விடாது, நிச்சயமாய் வசனம் அவர்களை ரட்சிக்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு ஒரு மனுஷனுடைய உலக அசுத்தத்திற்கு அவனை தப்புவிக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஒருவேளை விதண்டாவாதத்துக்காக அவன் படித்திருக்கலாம், ஆனா அதை சும்மா விடாது, அவனை ரட்சிக்கும். அந்த கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அவன் பவுல் என்ன செய்கிறான்? எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி, ஆண்டவரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி, அதற்கு மேலாக அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் தெரிந்து கொள்ளும்படி அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். என்னுடைய பணம், என்னுடைய பொருள், என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய ஞானம், என்னுடைய கல்வி, என்னுடைய அறிவு எல்லாத்தையும் நான் நஷ்டம், குப்பையுமா எண்ணுகிறேன். எனக்கு தேவை இயேசு கிறிஸ்துவை இன்னும் அறியணும், வேதத்தை நான் அறியணும், வேதத்தின் மகத்துவங்களை நான் அறிந்து கொள்ள என் கண்களை என்ன செய்யும்? திறந்தருளும். அப்படி எல்லாம் விட்டுட்டு அதை விட்டுட்டு இன்னைக்கு எத்தனை பேரு எனக்கு எல்லாம் தெரியுங்க, அவங்க பார்வை சொல்லும், அவங்க நடக்க சொல்லும், அவங்க முக பாவனைகள் சொல்லும், இந்த சத்தியமா இதெல்லாம் நான் கேட்டேன். ஒவ்வொரு வாரம் வருகிற செய்தியை அலட்சியப்படுத்தக்கூடாது. இதன் மூலம் நான் ஆண்டவரை எந்த அளவுக்கு அறியணுமா நான் அறிந்து கொள்ளுகிறேன். இன்னும் எதற்காக நான் பிடிக்கப்பட்ட இந்த சபையில அமர பண்ணி இருக்கிறாரோ, எதற்காக கிறிஸ்துவனை கர்த்தர் என்னை வாழ பண்ணுகிறாரோ, அந்த அளவுக்கு இன்னும் ஆண்டவரை அறிவேன், வேத வசனத்தை அறிவேன், அது நிமித்தம் வருகிற நன்மைகளை பெற்றுக்கொள்வேன். ஆனா ஒன்று, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக எனக்காக வைக்கப்பட்ட இலக்கை நோக்கி மாத்திரமே நான் ஓடுவேன் என்று சொல்லி எந்த மனுஷன் ஓடுகிறானோ அவன் தாங்க கிறிஸ்துவின் சிந்தையோடு இருக்கிறவன்.
அல்லாமல் மனுஷீகத்துல எல்லாம் எனக்கு தெரியும், வேதத்தை கரைச்சு குடிச்சிருக்கேன் என்று சொல்லி போதகனையும் போதகனுடைய போதகத்தையோ எந்த மனுஷனும் அலட்சியப்படுத்தக்கூடாது. அவன் மேதாவி என்று பெயர் பெறுகிறான். ஆனா கிறிஸ்துவில் இருக்கிற சிந்தை, என் பிதாவின் சித்தத்தின்படியாக இந்த உலகத்துல நான் வாழ்வேன், தாழ்மையுள்ளவராக நான் பாடுபடுவேன். அதுபோல உண்மை, உத்தமம், ஒழுக்கம், நற்கீர்த்தி, புகழ், புண்ணியம் இப்படிப்பட்டவைகளை குறித்துதான் சிந்திப்பேன் என்று சொல்லி பவுல் சொல்றான். பவுல் மூலம் தேவன் சொல்லுகிற வார்த்தை. அதுபோல பவுலை கொண்டு இன்னொரு காரியம், எல்லாவற்றிலும் நான் தேறினவனானேன் என்று ஒரு காலம் தயவு செய்ய நானேங்க ஆண்டவருக்கு நான் தாழ்த்து, ஆண்டவரே இன்னும் நான் உண்மை அறியணும், இன்னுமோடு நான் கெட்டி சேரணும், ஆண்டவரே இப்படி பிரசவத்துல நான் நெருங்கணும்னு சொல்லி நீங்க எந்த அளவுக்கு சொல்றீங்களோ அந்த அளவுக்கு கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களாய் மாறுகிறீர்கள். அல்லேலூயா. ஆகவே இந்த நாள் இயேசு கிறிஸ்துவின் இந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது என்று சொன்னால் தாழ்மையின் சிந்தையாயிருங்க. அதுபோல ஆண்டவரோடு பாடுபடுகிற எனக்கு ஒரு வாழ்க்கை, அந்த சிந்தை எனக்கு வேணும்னு சொல்லுங்க. மூன்றாவது, கிறிஸ்துவோடு இணைக்கிற சிந்தையில் இருங்க. நான் தேறினவன் அல்ல, நான் முற்றிலும் எல்லாவற்றை அறிந்தவன் என்று சொல்லாதபடி ஆண்டவரிடத்தில் இன்னும் நான் ஆண்டவரை அறியணுங்கிற சிந்தையோடு இருங்க. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதித்து அவர் நடத்துவாராக. இதுவே கிறிஸ்துவில் உள்ள சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? இன்னும் உம்மை நான் அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே ராஜா, பிரசன்னம் எனக்கு போதுமையா என்று சொல்லி ஆண்டவரோடு இணைந்து இந்த நாளில் அவருடைய சிந்தையை பெற்று ஆண்டவர் போல நான் வாழணும்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்கலாமா? உங்களுடைய பிரசன்னத்தை நான் அனுபவிக்கணும் ஆண்டவரே. உங்க சிந்தையோடு உங்க எண்ணத்தோடு நான் வாழுகிற பட்சத்துல நிச்சயமா உங்க பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் உணர முடியும் ஆண்டவரே. அப்படிப்பட்டவனாய் நீ மாற்றும் என்று சொல்லி கேட்கலாமா? பிரைஸ் பீ தி லார்ட். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணும். மறுபடி சொல்லாமா? இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கேட்கலாம் எல்லாம் ஆண்டவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜா பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா. கொஞ்சம் சிந்திங்களேன். ஆண்டவரிடத்தில் காணப்பட்ட குண நலன்கள், குணாதிசயங்கள், அவருடைய சிந்தை
கிறிஸ்து என்றும் நாமம் தரித்த எனக்குள் இருக்கிறதா? ஆண்டவரே, நீங்க அவ்வளவு பெரிய தெய்வமாமே. நான் படிச்சேன், சத்தியத்துல கேள்விப்பட்டேன். ஆனா நீங்களே தாழ்த்தி பின்பு பிதாவாகிய தேவனால் உயர்த்தப்பட்டீங்கன்னு சொன்னா, இன்னும் நான் உயர்த்தப்படாததுக்கு காரணமே உங்க சிந்தையாகிய தாழ்மை என்னில் இல்லையே. ஆண்டவரே, எனக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் நீங்க கிருபையாய் போட்ட பிச்சப்பா. என் அழகோ, எங்க ஞானமோ, எங்களுடைய கல்வியோ, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அரசாங்க வேலைகளோ அல்லது வேலைகளோ, வியாபாரமோ, வருமானமோ உங்க பார்வையில ஒண்ணு இல்லப்பா. நாங்க ஒண்ணு இல்லாம நாங்க தாழ்த்துக்கிறோம் அப்பா. இதை கொண்டு நாங்க பெருமைப்பட்டா ஒரு நாள்ல நீங்க அதை பிடிக்கிட்டா ஐயா உண்மையா தாழ்த்த வேண்டியதாயிரும். இல்ல 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 இல்லப்பா, இந்த செய்தி கேட்கிற இன்னைக்கே நாங்க தாழ்த்தி உங்க சிந்தையங்களை நாங்க கொண்ட சர்மா நான் மாறுறோம், நான் தீர்மானம் எடுக்கிறையா. அதுபோல பாடுபடுகிறத பேதர் கடிந்து கொள்ளும் போது அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னீங்க. அப்பதான் சொன்னீங்க பரமபிதா உனக்கு வெளிப்படுத்தினார்னு. உங்களை குறிச்சு சொன்ன போது நல்லா வச்சுனீங்க. ஆனா திடீர்னு அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லும் போது தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கல. அப்ப தேவனுக்கு ஏற்ற சிந்தை பாடுபடுகிற சிந்தை. அப்பா, இன்னைக்கு நான் சொல்லும் போது உபத்திரவப்படுவது நல்லது. சிக்ஷைகளினால கர்த்தரை சிக்ஷிக்கிறது நல்லது. உபத்திரவத்தை கர்த்தர் அனுமதிக்கிறாரா? நல்லது. சோதனை கொடுக்கிறாரா? ஏற்றுக்கொள்வது நல்லது. ஆனா இது ஒரு சிலர், ஆண்டவரே அப்பா சாத்தான போல எதுக்கு நான் பாடுபடணும், எதுக்கு நான் உபத்திரவப்படணும்? ஆண்டவரே, அவனுடைய எண்ணங்கள் சிந்தைகள் ஜனங்களுக்குள்ள வந்துடக்கூடாது. பேதுருவை போல ஆண்டவரே, மனுஷ சிந்தை எடுத்துட்டு பாடுபடுவது எனக்கு நல்லது. அதனால நான் பிரமாணங்களை கற்றுக்கொள்வேன், நான் உருவாக்கப்படுறேன், நான் பொன்னாக தொலங்க பண்ணுவேன், கர்த்தருடைய பரிசுத்தத்துல பங்கு பெறுவேன், உலகமான ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படுகிறதுனால நான் தப்புவிக்கப்படுவேன். இந்த எண்ணங்கள் ஆண்டவரே ஜனங்களுடைய இருதயத்துல வசனங்கள் ஓடட்டாச்சு. பாடுபடுகிற சிந்தையும் ஏற்றுக்கொள்ளட்டும். பிடிப்பிருக்குன்னு சொல்லி பவுல் சொன்னது போல உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இதுவே சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது சமாதானத்தின் தேவன் உன்னோடு இருப்பார், உங்களோடு இருப்பார்னா, அப்பா நீங்க எங்களோட இருக்கிற தவிர இந்த உலகத்துல வேற ஒண்ணும் வேண்டாம்னா. எசேக்கியா உண்மை மட்டும் வச்சிருந்ததுனால 15 வருஷம் வாழ்க்கையில கூட்டப்பட்டது. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம், ஒழுக்கம், நீதி, கற்பு, பரிசுத்தம் ஏப்பா எங்களுக்குள்ள இருக்கக்கூடாது? மாம்ச சிந்தை ஒளிஞ்சு போகட்டையா. இப்படிப்பட்ட சிந்தையோடு இருக்க உதவி செய்யுங்க. கடைசியா பவுல போல இன்னும் நான் ஆண்டவர் அறியோன்னு சொல்லி எங்களுக்கு இருக்கிற உலக படிப்பு அது இதுன்னு சொல்லி எல்லாவற்றையும் குப்பையை நசிக்கமா எண்ணி ஆண்டவர் இன்னும் அறியோனா எனக்குன்னு சொல்லி எதை வச்சு கத்தர் அழைச்சாரோ அதை நான் அடைபடி ஆசையா தொடரேன். எந்த ஜனங்கள் எல்லாம் இந்த செய்தியின்படி ஒப்பு கொடுக்கிறாங்களோ கத்து தயவு செய்து அதற்குரிய நன்மைகளை தந்துருங்கப்பா. தீர்மானம் எடுக்கிற பிள்ளைகள் தொடங்கி தீர்மானத்தின்படி நடக்க போகிற பிள்ளைகளுக்கு கத்தர் ஆசீர்வதி அவங்களை மேன்மைப்படுத்துங்க. அமராஜா நீங்க அப்படி செய்ய போறதை கை சோத்திரம். பரலோகத்தின் நல்ல பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கத்தாவே இறுதி செப வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இதை நாங்கள் தொடங்கினோம். பாடலை கத்தாவை பாடி ஆராதித்து ஆராதனை வாயிலாக கத்த நாம கத்தாவை உயர்த்தினோம். நீங்க ஏற்றுக்கொண்டிருப்பீங்க நாங்க முழு நிச்சயமாய் நம்புறையா. உடைய நாம மகிமைப்படட்டும். வார்த்தைகளை கொண்டு பேசுறீங்க ஆண்டவரே. நல்ல ஆசீர்வாதத்துக்கான செழிப்புக்கான செய்தி மட்டும் இல்ல ஆண்டவரே, உங்களை வெளிப்படுத்துகிற ஆண்டவரே, உங்க நாம தரிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கும்போது கிறிஸ்து எங்கன்னு சொல்லி யாரும் தேடக்கூடாது. கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்த எங்களிடத்துல இயேசுவை ஒவ்வொரு ஜனங்களும் கண்டுகொள்ளும்படி நாங்கள் தாழ்மை உள்ளவர்களாய் நீங்க சொல்லிக் கொடுத்த வார்த்தையின்படி பாடுபட்டு பாவத்தை விட்டு ஓய்ந்து பரிசுத்தமாய் வாழுகிற பிள்ளைகளாய், உண்மையுள்ள பிள்ளைகள், ஒழுக்கமுள்ள பிள்ளைகள், நற்கீர்த்தி ஆண்டவரே, நீதி அப்பா, கற்பு, புண்ணியம், புகழ் இவைகளுக்கு ஏற்ற சிந்தையோடு நாங்கள் வாழுகிறது போது உங்களை வெளிப்படுத்த முடியும் அல்லவா? அதுக்கு மேல உங்களை இன்னும் நாங்கள் அறியோனுகிற சிந்தை, மேதாவிகள் போல இல்ல ராஜா ஆண்டவரே, நாங்கள் பயின்று பட்டம் பெற்று இன்னைக்கு உலகத்துல நான் தான் பெரிய அறிவாளி இல்லப்பா தாழ்த்தணும். உண்மை அறிய எங்க காலம் போதாது. ஆனா கிடைக்கிற இந்த காலத்துல உண்மை முன்னும் அறியணும்னு ஆசையோட நான் தேறினவனாய் அடைந்தாயிற்று சொல்லி எல்லாம் நாங்க சொல்லாதபடி பவுல போல இன்னும் நான் ஆண்டவரை அறிவேன். அதற்காக எல்லாவற்றையும் குப்பை நஷ்டமா எண்ணுகிறேன். அந்த எண்ண சிந்தையை இதை கேட்கிற பேசுகிற என்னோடு ஜனங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே.
தயவு செய்து அப்படிப்பட்ட சிந்தையோடு வாழ்ந்து வெளிப்படுத்த உதவி செய்யுங்க. இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதி. அதன்படி நடக்க பலனும் கீழ்ப்படுதல இருதயம் மனதை கர்த்தர் தாரா. ஒவ்வொரு பேர் மேலும் கிருபை ஆசீர்வாதம் ஆளுகை இரத்தத்தின் வல்லமை ஆவியின் அபிஷேகம் பிள்ளைகள் மேல் இறங்கட்டும். இந்த வார்த்தையின் விளைவுகளை நீர் காணும். விதைக்கப்பட்ட விதைகள் அலட்சியப்படுத்தப்பட்டதா, வழியருகே விதைக்கப்பட்டதா, முள்ளுள்ள ஆண்டவரே நெருக்கமான இடங்கள் அல்ல, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டதா ஆண்டவரே வசனத்துக்கு ஏற்ற பலன் தருகிற பிள்ளைகளாய் தயவு செய்து மாற்று. நான் கெஞ்சி கேட்கிறப்பா, கெஞ்சி கேட்கிறேன். உங்க சிந்தை எங்களுக்குள்ள காணப்படட்டும். போதிக்கப்பட்ட வசனத்துப்படி அந்த சிந்தை பிள்ளைகளுக்குள்ள வரட்டும். இதுக்குத்தானே இவ்வளவு தூரம் வலியுறுத்தி பேசுறீங்க. எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வாதி. என் சபை ஜனங்கள் மேலும் கிருபை ஆசீர்வாத ஆளுகை பாதுகாப்பு இப்பவே இறங்கட்டும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். ஆண்டவர் இன்னும் கர்த்தாவே என்ன செய்தியெல்லாம் எங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவரே நீர் பேசு, அந்த பேசுகிற வரைக்கும் மாறாத பிரசன்னம் ஆண்டவரே பிள்ளைகளோடு தங்கி இருக்கட்டும். ஆண்டவரே காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை காண உதவி செய்யுங்க. இந்த உலகம் எங்கள் தேசம் ஆண்டவரே எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. மீண்டும் ஒரு விசை ஜெபிக்கிறோம். கொரோனா இல்லாத தேசமா எங்கள் தேசத்தை மாற்றும். அவருடைய அதிகரிப்பு பெருக்கம் அதிகமா இருக்கிறது இல்லை, குறையலன்னு சொல்லி ஆண்டவரே நாங்கள் கேள்விப்படுகிறோம். கிருபை கூர்ந்து இறங்கி சென்னை பட்டணம் தொடங்கி ஆண்டவரே மகாராஷ்டிரா மற்ற எல்லா கர்த்தாவே சிவப்பு மண்டலங்கள் எல்லாம் மாறி பச்சை மண்டலமாய் மாற ஆண்டவர் நோய் கிருமிகள் அழிந்து போக ஜனங்களை காப்பாற்ற கர்த்தருடைய மன்றாடுகிறோம். இறங்கி உதவி செய்யும், ஆசீர்வதி. நாமத்திற்கு மகிமையான இது ஊழியமாய் அமையட்டும். நாமமே மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் ஆசீர்வாத வழிநடத்தல் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு உலகத்தின் பரிசுத்தவான்களோடு இதை கேட்கிற ஒவ்வொருவரோடும் சதா காலங்களில் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் அனுப்பி கொடுத்த வார்த்தைகளின்படி நான் போதிக்கப்பட்ட சத்தியத்தை கேட்டு அதன்படி நடப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை மாற்றி ஆசீர்வாதத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாய் மாற்றுவாராக. மீண்டும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு பகிரும் வரை தேவ பிரசன்னம் உங்களோடு இருக்கட்டும். தொடர்ந்து அவரை உங்களை காத்து ஆசீர்வதித்து நேர்த்தியாய் நடத்துவாராக. God bless you. God bless you. Praise the Lord. Hallelujah. Hallelujah.